நடிகர் அஜித்குமார் அவர்கள் நடிப்பில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ விடாமுயற்சி திரைப்படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட 3250 ஸ்க்ரீனுக்கு மேலே வேர்ல்டு வைடில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் இப்போ எப்படி இருக்குது, இந்த படத்துக்கு ரசிகர்கள் என்ன விதமான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 2023 வருஷம் பொங்கல் தினத்தப்ப அஜித்குமார் நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் அஜித் ஃபேன்ஸ் 2 வருஷம் காத்துட்டு இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்தாலும் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தை அஜித் ஃபேன்ஸ் ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடி வந்துட்டுருக்காங்க. நேற்று நைட்லேருந்தே தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான தியேட்டரில் இசை நிகழ்ச்சிகள், கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி விடாமுயற்சியோட ரிலீஸை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலைல 9 மணிக்கு தான் இந்த படத்துக்கான சிறப்பு காட்சிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இதனால சில அஜித் ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு சொல்லி அந்த மாநிலங்களுக்கு போயிட்டு இந்த படத்தை பார்க்கறதுக்காகவும் ஆர்வம் காமிச்சு வந்துட்டுருக்காங்க. மற்ற ஸ்டேட்டில் இந்த படத்துக்கான முதல் காட்சி 6 மணிக்கு வெளியிட்டிருக்காங்க. ஆந்திராவோட நகரி, கேரளாவோட திருவனந்தபுரம், இது மாதிரி இடங்களில் இந்த படம் தமிழ்நாட்டுக்கு கூட ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு முன்னாடியே இந்த படம் மற்ற மாநிலம் ரிலீஸ் ஆனதால் சீக்கிரமாகவே இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரிவ்யூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக விடாமுயற்சி பற்றி எக்ஸ் தளத்தில் பல பேர் இப்போ அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் சில பேர் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது, இன்டர்வலில் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குது, த்ரில்லர் இருக்குது, கிளைமேக்ஸ் அதோட டாப் நாச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா விடாமுயற்சி ஒரு வீண் முயற்சி தான், ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்குது, எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் இல்லைங்கிற மாதிரி ஒரு கலவையான விமர்சனம் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தில் அஜித்தோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, அது வேறு லெவலில் இருக்குது. அஜித் அப்புறம் த்ரிஷா இவங்களுக்கான பாண்டிங், அந்த கெமிஸ்ட்ரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனிருத் அவர்களோட பிஜிஎம் தான். பொதுவாகவே அனிருத் ஒரு படத்துக்கு பிஜிஎம் கொடுக்குறாருன்னா அது டாப் நாச்சாக இருக்கும். அதில் ஒரு படி மேலே போய் ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சினிமோட்டோகிராஃபியும் பிஜிஎம்மும் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் ரொம்ப பலவீனமான கதை, எந்த விதமான உணர்ச்சிகளும் இல்லாமல், ஒரு ட்விஸ்ட் இல்லாமல், சுவாரஸ்யம் இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு, படத்தோட கதையிலையும் அங்கங்கே சில லேக் இருக்குங்கிற மாதிரியும், மொத்தமாக ஏமாற்றம்ங்கிற மாதிரியும் சில பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்த்தோம், எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலங்கிறது சிலப்பட கருத்தாக இருக்குது. எப்படி இருந்தாலும் விடாமுயற்சி திரைப்படம் அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். எல்லா விதமான ஆடியன்ஸையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.